வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா இலை, 4 பச்சை மிளகாய், 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாவித்ரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை பொடியாக இடித்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது தாளிப்பு ஐட்டம்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம், க்ரீன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டுருங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போது சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ கிரேவி செய்ய தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இப்போ எல்லாம் போட்டாச்சு. கலரி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 7 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ க்ரீன் மசாலா செய்கிறதுக்காக ஒரு 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது க்ரீன் கலர் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 7 நிமிஷமும் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு கிரேவி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே சேரணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போது கடைசியாக கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. இது போட்டால் பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய க்ரீன் சிக்கன் கிரேவி அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான க்ரீன் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.